இந்தியாவில் ஒரு மாநிலம் எப்படி இருக்குது? 70களிலேயே தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமே கிடையாது. இயக்குனர் அமீர் ஒரு முறை சொன்னார், பருத்தி வீரன் படம் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் படம். இந்த படம் முடிச்சு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசணும்ல, பருத்தி வீரன். ஆனா கலைஞர் என்ன யோசிச்சுட்டா பாருங்க, அமீரை கூப்பிட்டு அமீருக்கு வந்து திக்கு திக்கு அவர் பேட்டி சொல்ல, எனக்கு திக்கு திக்கு என்ன சொல்ல போறாரு, என்ன கேட்க போறாருன்னு சம்பந்தமே நம்மளுடைய கல்வி என்ன கேட்டாரு, இந்த படத்தை எந்த ஊர்லயா எடுத்த அப்படின்னு கேட்டாரு. ஐயா அந்த மதுரை பக்கத்துல. ஏயா இல்ல எங்கேயுமே இந்த லேம்ப் போஸ்ட் எல்லாம் அதிகமா காணுமே, அந்த ஊர்ல கரண்ட் எல்லா ஊருக்கும் நான் கொடுத்துருக்கேன், லேம்ப் போஸ்ட் இருக்கு, நீ எடுக்க விட்டு எடுத்தியா இல்ல இருக்குதா, இல்ல கரண்ட் கொடுக்கணும். ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு ஊர்ல லேம்ப் போஸ்ட் இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு நினைத்த கலைஞருடைய வெற்றி என்ன தெரியுமா? பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக சர்வதேச நாடுகளுக்கு இருந்து பெரிய தொழில்நுட்ப குழு வருது தமிழ்நாட்டுக்கு. அவங்க தமிழ்நாட்டில் லொகேஷன் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இந்த படத்தை எங்கேயுமே ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா இது சோலாஸ் பீரியட். தமிழ்நாட்டில் கொண்டு போய் எங்க கேமரா வச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல லேம்ப் போஸ்ட் தெரியுது, இபி போஸ்ட் தெரியுது. இபி போஸ்ட் இல்லாம எங்களால ஃப்ரேமே வைக்க முடியல. சோழர் காலத்துல ஏதுங்க மின்சாரம். தமிழ்நாட்டில் இந்த படத்தை எந்த காட்சியையும் படம் பிடிக்க முடியாது என்று அந்த குழு சொன்னது என்று சொன்னால் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிறது என்பதை நம்ம நன்றியோடு நினைச்சுக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலயும் சார் நீங்க வெறும் சோறு படிப்பு தானா?